செப்பனியா 3:15 ரொம்ப ஃபேமஸான வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார். கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றுவார், சத்துருக்களை விலக்குவார். 2 காரியங்கள் நடக்கும். கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கிறது படியினாலே நீ இனி தீங்க காணாது இருப்பாய். இவ்வளவு நாள் ஒருவேளை நீ தீங்க பார்த்திருக்கலாம், இனி தீங்க காணாது இருப்பாய். இனி என்கிற வார்த்தை வருகிறது. இனி தீங்க காணாது இருப்பாய், இனி பாவம் செய்யாது, இனி தீங்க காணாது இருப்பாய். இதுவரைக்கும் நடந்ததாகவே இருக்கட்டும். விடுங்கள் அதை, விடுங்கள் பழைய கதையை, புது கதை. இதோ நான் பழையவைகளை எல்லாம் மாற்றி புதிய காரியங்களை உன் நடுவில் செய்வேன் என்று சொல்லுகிறாரே. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இனி தீங்க காணாதிருப்பாய். அதுதான் உங்களுக்கான தீர்க்க தரிசனம். இனி தீங்க காணாதிருப்பாய். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் பாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்க காணாதிருப்பாய். உன் ஆக்கினையை அகற்றுவார், சத்துருக்களை விலக்குவார். செப்பனியா 3:15 மறக்க வேண்டாம். God bless you.